நீங்கள் ஏதாவது தவறு செய்திருக்கலாம், உங்களை குற்றவாளி சுமந்திருக்கலாம், உங்களை ஒதுக்கி வச்சிருக்காங்களா, சமுதாயம் உங்க தள்ளி வச்சிருக்குதா, ஊர் உங்க தள்ளி வச்சிருக்குதா, குடும்பம் உங்க தள்ளி வச்சிருக்கிறாங்களா, நீங்க என்ன பாவம் செஞ்சாலும் ஆண்டவர்கிட்ட மண்டாடுங்க. எங்க வெக்கப்பட்டு போனாரோ அதே தேசத்துல எப்தாவை உயர்த்தி அந்த ஜனங்களுக்கு முன்பாக கர்த்தர் உயர்த்தி வைத்தார். அற்பமா எண்ணப்பட்ட உன் வாழ்விலும் ஆச்சரியமாக தேவன் செய்து முடிப்பார். ஆண்டவர் சொல்ல, உன் நினைவு என் நினைவு இல்லை. இதை பார்த்து கொண்டு இருக்கிறவங்க வாழ்க்கையில் அற்பமாக அவங்க நினைக்கிறாங்களா, வேஸ்ட்டு, புரோஜனம் இல்லாதவன், இவன் மக்கு, படிப்பறிவு இல்லாதவன், இவன் வேஸ்ட்டு. ஒருவேளை சமுதாயம் உங்களை ஒதுக்கலாம். தேவனை யார் தேடி போவாதீங்களா? திக்கற்ற பிள்ளைகளையும் அனாதைகளையும் விதவைகளையும் விசாரிக்க போவார். நிச்சயமாக சொல்கிறேன், இதை பார்த்து கொண்டுக்கவங்க ஒருவேளை சமுதாயம் ஜனங்கள் உங்களை ஒதுக்கியிருந்தாலும் இந்த வாக்கு தத்துவம் உங்களுக்கு தேவன் கொடுக்கிறார். அற்பமாக எண்ணப்பட்ட உன் வாழ்வில் ஆச்சரியமாக கர்த்தர் இன்றைக்கு அவர் செய்து முடிப்பார்.